ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மாயா சேனல். என்னோடைய சேனலில் ஃபுல்லாகவே டிப்ஸ் தாங்க போட்டுட்ருக்கேன். ஹோம் டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். அண்ட் 60 டிப்ஸு 90 டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸஸ் வந்து மொத்தமாக வீடியோவாகவும் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சூப்பரான கண்டென்ட்டில் அண்ட் புது டிப்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப், நம்ம கோதுமை மாவுலாம் கரைக்கிறதுக்கே தனியாக ஒரு டிப்ஸு போட்டிருப்பேன். ஸோ அதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த எக் பீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக் பீட்டரை யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமாகவே வந்து கோதுமை மாவு பிசைஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டே வந்து தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நிறையா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து சீக்கிரமாகவே வந்து நம்ம எல்லாத்தையும் மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட முடியும். இந்த எக் பீட்டர் வந்து நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப், நம்ம கருணைக்கிழங்குலாம் வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம வேக வச்சு வறுத்து எடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே வானலெல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வானலில் போட்டு கொதிக்க வச்சுட்டே இருப்போம். ஸோ அதுக்கு டைம் எடுத்துக்கும். சிலிண்டரும் காலி ஆகிடும். கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து அதை நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் எப்பயுமே வந்து குக்கரில் போட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக 2 நிமிஷம் தான். ஒரு விசில் வர ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விசில் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மசாலா போட்டு தோசைக்கல்லில் போட்டு நம்ம வறுத்துக்க முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இனிமேல் தேவையில்லாமல் நம்ம வானல்லையோ இல்லை கிணத்துலையோ போட்டுட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. குக்கரில் நம்ம போட்டு விட்டுட்டாலே ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு சூப்பராக எடுத்துக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பால்லாம் தயிருக்கு போட்டு வைக்கும்பொழுது நம்ம ஊற்றி வைப்போம். ஸோ அப்படி வைக்கும்போது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா தயிர் வந்து சீக்கிரமாக உறைஞ்சே போயிருக்காது. ஸோ தயிராகவே கிடச்சிருக்காது. அது வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னே நமக்கு தெரியாது. ஸோ சில பேர் வந்து தயிருக்கு வந்து ஊற்றும் பொழுதே வந்து நல்லா பால் வந்து நல்லா ஜில்லுன்னு ஆகிட்ட பிறகு தான் ஊற்றுவாங்க. ஸோ பாலோடைய சூடு ஃபுல்லாக போயிட்ட பிறகு ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும் போது இந்த மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பாலை வந்து நல்லா மிதமான சூடு இருக்கு இல்லையா, நல்லா மிதமான சூடு இருக்கும்பொழுது நம்ம இந்த தயிரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராகவே கட்டி தயிராகவே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் ஒரு சூப்பர் டிப் தாங்க. நம்ம வாழைத்தண்டெல்லாம் அரிஞ்சு வச்சுருந்தோன்னா அதில் இருக்கிற அந்த நாராக எடுக்கிறதுக்கே நமக்கு சிரமமாக இருக்கும். சில பேர் வந்து முள் குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுப்பாங்க. சில பேர் குச்சை மட்டுமே வச்சு எடுப்பாங்க. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே நம்ம வீட்டில் இருக்கிற இந்த எக் பீட்டரை வச்சு சூப்பராக நம்ம எடுத்துட முடியும். இந்த மாதிரி வாழைத்தண்டை ஃபுல்லாகவே அரிஞ்சு வச்சுட்டு ஒரு தண்ணியில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த எக் பீட்டரை வச்சு நல்லா வந்து கிண்டி அலசி விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராகவே அதில் எல்லா நாருமே வந்துடும். நீங்கள் ஒரு 2-3 தடவை பண்ண சூப்பராக எல்லா நாருமே வந்து கலெக்ட் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக வந்து இதை வச்சு எடுத்துக்க முடியும். நம்ம தேவையில்லாமல் குச்சோ இல்லை வேறு எந்த ஐடியாவுமே ட்ரை பண்ணி பார்க்க தேவையில்லை. நம்மக்கிட்ட இந்த எக் பீட்டர் இருந்தாலே சூப்பராக நம்ம இதை க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற எல்லா நாருமே எடுத்துட முடியும். நான் கொஞ்சமாக வாழைத்தண்டு போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதிகமாக வந்து காட்ட முடியல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராகவே வந்து அதில் இருக்கிற எல்லா நாருமே நம்ம எடுத்துட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டைமுமே வந்து இந்த எக் பீட்டரை வச்சு யூஸ் பண்ணியே நீங்கள் எல்லா டைமுமே வந்து நீங்கள் எடுப்பீங்க. அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம நிறைய டைம் வந்து காலண்டரில் சில திங்ஸ்லாம் நோட் பண்ணி வைப்போம். நோட் பண்ணி வச்சுட்டு பென்னோ பென்சிலோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருவோம். திருப்பி நம்ம நோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குன்னே தெரியாது. பெண்ணை தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும், பென்சிலை தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப் இருக்குது. நம்ம எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேலண்டர்லேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி கேலண்டர்லாம் பின்னாடி பக்கம் வந்து இருக்கிற பேஜஸ் எல்லாமே பின்பக்கம் திருப்பி விட்டுருப்போம் இல்லையா, அப்படி திருப்பி விடும்போது மேலே மட்டும் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹோல்ஸ் மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பென்சிலையோ பேனாவையோ வந்து உள்பக்கமாக நீங்கள் சொருவி வச்சுட்டிங்கன்னா நம்ம தேவையானப்போ யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுக்க முடியும். இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எப்பயுமே இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எங்கேயும் தேடாமல் டக்குன்னு எடுத்து நோட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே இடத்துல உள்ளே வச்சுருவேன். ஸோ நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துலாம்.
இந்த டிப்ஸ் ஒரு சூப்பரான டிப் தாங்க. நம்ம நெயில்லாம் கட் பண்ணணும், நெயில்லாம் அங்கங்கே சிதறி போயிடும், நம்ம அதை வேறு தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம செலோ டேப் இருக்கு இல்லையா, அந்த செலோ டேப்பை அழகாக கட் பண்ணிவிட்டு இந்த நெயில் கட்டுறக்க அடியில் வந்து ஒட்டி விட்டுருங்க. இந்த ஷேப்பில் தான் ஒட்டணும்னு இல்லை, கரெக்டாக அது நின்னா போதும். அடியில் வந்து நீங்கள் செலோ டேப்பை ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெயில்ஸை கட் பண்ணிங்கன்னா நம்ம கட் பண்ணுற நெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த டேப்லேயே விழுந்துட்டு அதிலே ஒட்டிக்கும். ஸோ அது வந்து எங்கேயும் தெரிக்காமலும் இருக்கும், அதே இடத்துலேயே வந்து இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கட் பண்ணாலோ இல்லை நமக்கு கட் பண்ணாலோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒட்டிக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அந்த செலோ டேப்பையே எடுத்து அழகாக நம்ம சுற்றிட்டு அழகாக நம்ம தூக்கி போட்டுடலாம், டஸ்ட்பினில் தூக்கி போட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலையும் வீட்டில் வந்து அங்கங்கே நெயில்ஸும் விழாமல் இருக்கும். எப்பயுமே செலோ டேப்பை யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளாரே வந்து சுற்றிட்டு நீங்கள் இந்த செலோ டேப்புக்குள்ளாரே அப்படியே சுற்றிட்டு நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுடலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் நிறைய டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் இந்த துணி கடையிலலாம் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அது நம்ம எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் இது ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துடலாம். நான் நிறைய ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருப்பேன், பட் இந்த வீடியோலையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம தலையில் எப்படியா இருந்தாலும் ஒரு ஹேர் பின்னோ இல்லை ஹேர் கிளிப்போ ஏதாவது ஒன்று போட்டிருப்போம், அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அப்படிலாம் நம்மளுடைய நெயில்ஸை கூட யூஸ் பண்ணியும் நம்ம எடுத்துடலாம். இதுமாதிரி குஷி பின்லாம் இருந்துச்சுன்னா அந்த குஷி பின்னை வந்து அதை லாக் பண்ணுற இடத்துல வந்து ஒரு க்யூப் மாதிரி குட்டியாக ஒரு க்யூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த க்யூபை வந்து அந்த சென்டர் பகுதியில் டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, அந்த டச் பண்ணி மேலே அந்த க்யூபை மட்டும் தூக்கிட்டிங்கனாலே வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை இழுத்திங்கன்னா சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக அதை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டிப், நம்ம செலோ டேப்லாம் வந்து டக்குன்னு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம சிசர் இருந்தால் டக்குன்னு கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா நேரத்துலையும் நம்ம சிசரை போய் தேடிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேக்ஸை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு லாக் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. எப்பயுமே வந்து இந்த டேக் வந்து அதிலே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அழகாக எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அது வரைக்கும் இழுத்துட்டு அந்த டேகோடைய எண்டை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா டக்குன்னு கட் ஆகி வந்துடும். நம்ம சின்னதாக நிறைய யூஸஸ்க்கு நம்ம அடிக்கடி செலோ டேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், இந்த மாதிரி பாலித்தீன் பேக்கில் நம்ம போட்டு வச்சுருக்கிற எந்த ஒரு பொருளுமே வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுட்டாங்கன்னா அது எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்ம ஈஸியான ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராகவே அதை எடுத்துட முடியும். இந்த டிப்ஸுக்கு நீங்கள் அந்த லாக் பண்ணி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வெளியில் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த இடத்த நீங்கள் நல்லா முறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை உள்பக்கமாக தள்ளி விட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து அந்த நாட் வந்து கழண்டுட்டு வந்துடும். நான் இன்னொன்றுத்துலேயும் கரெக்டாக போட்டு பார்க்குறேன் பாருங்கள். நல்லா வந்து முடிச்சு போட்டுட்டு எவ்வளோ டைட்டாக இருந்தாலுமே சரி நல்லா முடிச்சு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்டை வந்து கரெக்டாக நீங்கள் சுற்றிக்கணும். நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் தள்ளினீங்கன்னா ஈஸியாக அந்த நாட் வந்து கழண்டுட்டு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம எத்தனை தான் எரேசர் வாங்கி கொடுத்தாலுமே தொலைச்சிட்டு தான் வந்துடுவாங்க. நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு அவங்க ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க எழுதிட்டு எரேசர் எங்கேன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரப்பர் பேண்டை இந்த பென்சிலுக்கு பின்னாடி மாட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பென்சிலை வந்து ஈஸியாக இந்த ரப்பர் பேண்டை வச்சு சூப்பராக அழிச்சிட முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். ஒரு எமர்ஜென்சிஸ் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி டிப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரப்பர் பேண்ட் வந்து ஈஸியாக அந்த பென்சிலோடைய அந்த கார்பன் மார்க் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிடும். நம்ம டக்குன்னு வந்து அழிச்சிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட கிட்ஸுக்கும் இந்த டிப்ஸை வந்து சொல்லிக் கொடுங்க. அண்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிப்ஸ் ஒரு சூப்பரான டிப் தாங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற எல்லா சீப்பையும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சீப்பில் ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. நீங்கள் இந்த சீப்பை வந்து அழகாக வந்து கொஞ்சமாக பவுட்ரு வந்து போட்டுட்டு நல்லா வந்து பவுட்ரு நல்லா அடியில் நல்லா அது உள்ளே போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சூடாக இருக்கிற தண்ணி வந்து இது மேலே ஊற்ற போகிறோம். ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. ஒரு மிதமான ஹீட்டில் இருந்தால் போதும். தண்ணி அப்படியே இதுக்குள்ளே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் ஊற வச்சு விட்டுடுங்க. நீங்கள் அப்படி
க்ளீன் பண்ணும்பொழுது இந்த ப்ரெஷ்ஷை வந்து தண்ணிக்குள்ளாரே வச்சு சீப்பை வந்து தண்ணிக்குள்ளாரே இருக்கணும். தண்ணிக்குள்ளாரே இருக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷால் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராகவே வந்து க்ளீன் ஆகிடுங்க. டக்குன்னு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட முடியும். டிப்ஸ் ஒரு சூப்பரான டிப் தாங்க. நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஸ்பைரல் நோட்லாம் இருந்துச்சுன்னா அதில் நோட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பைரலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் நம்மளுடைய மேக்கப் கிட்டு வந்து நம்மளோட செயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தனியாக எடுத்துக்கிட்டு டபுள் சைட் டேப்பில் வந்து அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து இந்த ஹேங் பண்ணுறதுக்கு ஆணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் அழகாக மாட்டி விட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்டு அந்த கதவு திறக்கிற இடம் இருக்குல்ல, திறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துலையும் நீங்கள் செல்லோ டேப்பை ஒட்டிட்டு டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக பிடிக்கிற மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த நானோ டேப் வச்சோ இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக எது நல்லா ஒட்டிக்குமோ அதில் வந்து நல்லா ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வீட்டில் இருக்கிற செயின்ஸ் எல்லாத்தையுமே அழகாக லைனாக மாட்டி வச்சுக்கலாம். நம்ம கபோர்டு திறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா உள்பக்கம் நீங்கள் அழகாக ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த கதவில் நம்ம திறந்து பார்க்கும்போது அழகாக நீட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துலாம். சில நேரத்தில் புது சீப்பாக இருந்துச்சுன்னா அதோடைய ஷார்ப் பேஜஸ் வந்து நம்ம தலையில் குத்துற மாதிரி இருக்கும், சீவவே முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த சீப்பில் அதோடைய ஷார்ப் பேஜஸில் நெயில் பாலிஷை நீங்கள் நல்லா போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த நெயில் பாலிஷ் வந்து அந்த ஷார்ப் பேஜஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவும்போது அந்த ஷார்ப்னஸாக இல்லாமல் இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து தலை சீவிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போல் கவர்ஸ் எதையுமே நான் வந்து தூக்கி போட மாட்டேன். அதை யூஸ் பண்ண அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே மேலே அடிக்க அழகாக க்ளோஸ் பண்ணி ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சுக்குவேன். இதை வந்து நம்ம தேவையான டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அது என்னென்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதிலேருந்து ஒரு பேப்பரை எடுத்துக்கிறேன். அஞ்சரை பெட்டியில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அஞ்சரை பெட்டியில் அடியில் வந்து நம்ம ஒரு பேப்பரோ இல்லை ஏதாவது நியூஸ் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி பேப்பரோ நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அழகாக அதில் கொட்டும் போது அது ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரே இந்த சேமியா கவர் வந்து ஈஸியாக அதில் அதோடய ஷேப்கே இருந்ததுனால அப்படியே நான் எடுத்து அதை அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிறேன். ஸோ அப்படி அடுக்கி வைக்கும்போது இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு டைம் வந்து வெளியில் வரது எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் வந்து அதோடைய ஸ்மெல்லும் வந்து வெளில போகாமல் இருக்கும். நான் மேலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் மூடி இருக்கு இல்லையா, மூடியிலையும் வந்து இது மாதிரி ஒரு கவரை நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா அதோட ஷேப்கே கட் பண்ணிவிட்டு இல்லை துணி கூட நீங்கள் போடலாம். அந்த ஷேப்கே கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதோடைய ஸ்மெல்லும் வந்து அதோடய வாசனை வந்து எப்பயுமே அப்படியே இருக்கும். அண்ட் கீழே கொட்டுறதும் வந்து அதிலே கொட்டிக்கும். நம்ம ஈஸியாக வந்து நம்ம பிரிச்சிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் ஒரு சூப்பர் டிப் தாங்க. நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ்லாம் கிடைக்கும் போது கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. அதை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அரிசி கவர் இருக்கு இல்லையா, ஒரு 5 கிலோ பிடிக்கிற ஒரு அரிசி கவர் தான். அதை வந்து நான் அடியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து கேக்லாம் வாங்கினா கட் பண்ண ஒரு அட்டை கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த அட்டையை வந்து இதில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஆயில் கேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் பக்கத்தில் வந்து நம்ம லைட்டரு, கத்தி, அப்புறம் கத்திரிக்கோல் இதெல்லாத்தையுமே வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம தொடப்பெல்லாம் புது தொடப்பெல்லாம் வாங்கியிருந்திங்கன்னா அதிலேருந்து நம்ம பெருக்கும் போது அதில் இருக்கிறது விழுற டஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை பெருக்கி அதை கூட்டி வரதுக்கே ஒரு வாரம் போயிடும். ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாகவே அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே கொட்டிகிட்டே இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து அது கொட்டுறதை தவிர்க்க முடியும். முன்னாடியே வந்து இந்த தொடப்பம் வாங்கின உடனே நம்ம கட் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் அதுக்குள்ளே இருக்கும் போதே நல்லா தொடப்பத்தை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா பாதி டஸ்ட் வந்து அதுக்குள்ளாரே கொட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டிக்கா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த தொடப்பத்தை வெளியில் எடுக்கலாம். அப்படி நீங்கள் கட் பண்ணும்போது அந்த கவரையும் நம்ம வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி யூஸ் பண்ணலாம் நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் கட் பண்ணும்போதே வந்து நடுவில் வந்து கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் எண்டில் தான் நம்ம எப்பயும் கட் பண்ணிவிட்டு தொடப்பத்தை வெளியில் எடுப்போம். அப்படி எடுக்காமல் நடுவில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அழகாக சுற்றி அந்த பேப்பரை மட்டும் கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேல் பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும். அடியில் நம்ம டஸ்ட்டெல்லாம் வந்து தேய்ச்சி வச்சுருப்போம். ஸோ பாதி டஸ்ட்டு வந்து அதில் கொட்டி இருக்கும். ஸோ அதை பொறுமையாக நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். மேலே இருக்கிறத நான் டக்குன்னு எடுத்துட்டேன். இப்போ கீழே இருக்கிறத லைட்டாக நம்ம நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா டஸ்ட் எல்லாமே அதில் கொட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக எடுத்துட்டிங்கன்னா எல்லா டஸ்ட்டுமே அதில் இருக்கும். அதை நம்ம தனியாக கொட்டிக்கலாம். இப்போ நான் கொட்டி காட்டுறேன் பாருங்கள். அதில் எந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி விடுறது மூலயமாவே டஸ்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தொடப்பத்தில் வந்து அழகாக நம்ம ப்ரெஷ்ஷு நம்ம துணி தேய்க்கிற ப்ரெஷ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தொடப்பத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக அழகாக தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற மற்ற எல்லா டஸ்ட்டுமே வந்து வெளியில் வந்துடும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம அந்த மாதிரி சீவி அந்த மாதிரி எடுக்கும்பொழுது சூப்பராகவே வந்து வெளியில் வந்துடும். அந்தளவுக்கு தொடப்பத்துக்குலாம் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஸோ சாஃப்ட்னஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அழகாக நம்ம பிடிச்சிட்டு நம்ம எப்பயும் போல் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராகவே அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வெளியில் வந்துடும். திருப்பி விட்டுட்டு எந்த பகுதியில் வந்து அதிகமாக டஸ்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து தேய்ச்சி விடலாம். இதுக்கு நீங்கள் இந்த துணி தேய்க்கிற ப்ரெஷ்ஷையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சீப்பு இருக்கு இல்லையா? ஸோ சீப்பை வச்சு நம்ம அழகாக வந்து சீவி விடுற மாதிரியே அழகாக சீவி விட்டுட்டிங்கன்னா சூப்பராகவே அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ மீதி இருக்கிற டஸ்ட் எல்லாமே இந்த முறையிலையும் நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம அந்த பேப்பரை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அதில் பாதி டஸ்ட்டு வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி துணி தீர்த்துற ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி விடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சீப்பு இருக்குல்ல, சீப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விடலாம். இப்படி பண்ணிங்கனாலே பாதி டஸ்ட்டு வந்து வந்துடும். இதுக்கப்புறம் அந்த தொடப்பத்தோடைய அந்த எட்ஜஸ்லாம் வந்து வளைஞ்சு இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி கட் பண்ணி விட்டால் தான் இந்த மூளையெல்லாம் நம்ம கூட்டும்பொழுது அழகாக எல்லாமே வந்துடும் எல்லா டஸ்ட்டுமே. ஸோ அதனால் அடியில் இருக்கிற அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த தொடப்பத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ நான் தண்ணி நிறையா பிடிச்சிட்டு நல்லா அலசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால கரெக்டாக பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து தண்ணி நிறையா ஒரு குண்டா நிறையா தண்ணியை பிடிச்சிட்டு நல்லாவே வந்து அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராகவே நம்மளுடைய தொடப்பம் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம பெருக்கும் போது அதில் இருக்கிற டஸ்ட்டு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம சூப்பராகவே வந்து நம்ம பெருக்கிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேப்பரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த பேப்பரை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அந்த பேப்பரை எப்படி பண்ணலான்ட்டு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டிப் நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. சூப்பர் டிப் இந்த டிப்பு. நம்ம வீட்டில் எப்படியும் இந்த தாளிக்கிற கரண்டி இருக்கும். எல்லார் வீட்லேயுமே இந்த தாளிக்கிற கரண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் தான் மாறி போயிருக்கும். நம்ம அடிக்கடி தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால அந்த கருப்பு படிஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம என்ன தான் வந்து வாங்கினதுலேருந்து நம்ம எவ்வளோ தேய்ச்சி வரைக்கும் வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னா இந்த மாதிரி பட்டசல்னு சொல்லுவாங்க. நிறையா வந்து தேய்க்கிறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. மரம் தேய்க்கிறதுக்கெலாம் இழைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருந்தா கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்மளுடைய இந்த கரண்டியில் போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சூப்பராகவே ரொம்ப நீங்கள் கையெல்லாம் அமுத்தி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்க வேண்டியதில்லை. நீங்கள் லைட்டாகவே தேய்ச்சாலே வந்து அந்த ஸ்க்ரப்பர் வந்து சூப்பராகவே அந்த இருக்கிற எல்லா கருப்பையும் வந்து எடுத்துரும். சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். நான் எப்படி க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்கிட்ட வந்து இது கொஞ்சமாக தான் இருந்ததுனால என்னால் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி காட்ட முடியல. நான் வந்து என்கிட்ட இருக்கிற அந்த ஸ்க்ரப்பரை மட்டும் யூஸ் பண்ணியே நான் எந்த அளவுக்கு அதை நான் க்ளீன் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நான் அழகாக நீங்கள் டைம் எடுத்து அழகாக உட்காந்து நீங்கள் இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சூப்பராகவே க்ளீன் ஆகிடும். ரொம்ப நம்ம அழுத்தி கை வலிக்க தேய்த்தணுன்னா அவசியம் கிடையாது. அது புது ஸ்க்ரப்பராக இருந்துச்சுன்னா, அது புதுசாக இருக்கிற அந்த பட்டசெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஈஸியாகவே வந்து க்ளீன் பண்ணிட முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக க்ளீன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. என்கிட்ட இன்னும் கொஞ்சம் இல்லாததுனால என்னால் மற்ற இடத்துலலாம் தேய்க்க முடியல. ஸோ நிறைய இருந்துச்சு அப்படின்னா நான் சூப்பராகவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட் டிப், இது போல் கருப்பு கவுனி அரிசியில் நம்ம எந்த டிஷ் பண்ணாலுமே வந்து இதை நைட்டு நல்லாவே ஊற வச்சு தான் வச்சுருந்துருப்போம். அப்படி இருந்தாலுமே நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு நிறைய விசில் வச்சுருந்தாலுமே வேகாத மாதிரியே இருக்கும். அப்படியே அரிசி வந்து முழுசாகவே இருக்கும். எத்தனை விசில் வச்சாலுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த கருப்பு கவுனி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த அரிசியை வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸில் வச்சு நான் ஓட்டி எடுத்துக்கிறேன். இப்போ கொரகொரப்பாக நொய்யரிசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி விசில் போட்டு எடுத்துக்கிறேன். அப்படி பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவே வெந்து எல்லாமே வந்து வெந்து வந்துருந்துச்சு. நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அரிசி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒழுங்காக வேகாத மாதிரியே இருக்கும். பட் நீங்கள் இதில் பல்ஸில் போட்டு ஒன்ஸ் நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே வந்து வெந்து வந்திருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துலாம். நம்ம பப்பாளி பழம்லாம் வாங்கி வச்சுருப்போம். நம்ம எப்பயும் வாங்கிட்டு அதை நல்லா பழுக்கிறதுக்காக அப்படியே எடுத்து வச்சுருப்போம். அப்படி நீங்கள் எடுத்து வச்சாலும் இல்லை பப்பாளி பழம் பழுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா பசங்களாம் ஸ்கூல் விட்டு வரத்துக்காக வெயிட் பண்ணி நம்ம அப்படியே எடுத்து வைக்கிறோம், அப்புறம் தான் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் பப்பாளி பழத்தை வச்சுருந்தீங்கன்னா அதோடைய வெயிட் தாங்காமல் அடிப்பகுதி வந்து அழுகின மாதிரி ஆகிடும், குழகுழப்பாக ஆகிடும். ஸோ நம்ம இப்படி வச்சாலுமே வந்து குழகுழப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதோடைய வெயிட் நம்ம எப்படி தான் சுற்றி வச்சாலுமே அதோடைய வெயிட் தாங்காமல் அடிப்பகுதி வந்து பழுத்து போன மாதிரியோ இல்லை வந்து அழுகி போன மாதிரியோ இருக்கும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதோடைய காம்பு பகுதி இருக்கு இல்லையா, காம்பு எந்த பகுதியில் வந்திருக்குமோ ஸோ அந்த இடத்த வந்து அடியில் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் நேராக நிற்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து பப்பாளி பழம் எத்தனை நாள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். நீங்கள் காயாக வச்சுருந்தாலுமே வந்து சீக்கிரமாக வந்து பழுக்கிறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கோ நீங்கள் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா வீணாக போகாமலும் இருக்கும், அந்த பகுதி அடிப்பகுதி எல்லாமே வந்து நசுங்காமலும் சீக்கிரமாக அழுகி போகாமலும் இருக்கும். நீங்கள் ஏதாவது செல்ஃபில் வைக்கிறீங்க அப்படின்னா அழகாக நேராக சாய்ச்சி அப்படி வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால நான் அடியில் வந்து ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே அழகாக வச்சு காட்டுறேன். ஸோ இந்த ஷேப்பில் நீங்கள் இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பப்பாளி பழத்தோடைய சீடை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த சீடை வந்து எப்பயுமே நம்ம கட் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். இனிமேல் இந்த சீடை மட்டும் தூக்கி போடாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சீடில் இருக்கிற யூசஸ் என்னென்ன சொல்கிறேன். இந்த சீடை அப்படியே வந்து காய வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேன் கூடையோ அப்படி இல்லைனா தண்ணியிலையோ வந்து இந்த ஒரு அரை ஸ்பூன் மட்டும், ஒரு குட்டி ஸ்பூன்லேயே வந்து அரை ஸ்பூன் மட்டும் இந்த பவுடரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற குடலில் இருக்கிற புண்ணு எல்லாமே வந்து சரியாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்குலாம் வயிற்றில் பூச்சி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக தனியாக டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக இயற்கையாகவே நம்ம இந்த பப்பாளி பழ விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பவுடரை வந்து அழகாக ஃபேஸ்க்கு போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம பூவெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வந்து சூப்பராக நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை மாதிரி சில்வர் பாத்திரமோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து அடியில் ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லை சாதாரண எந்த பேப்பர் வேணால் போட்டுக்கலாம். பேப்பர் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து அரிசி சேர்த்துக்கோங்க. எந்த அரிசி வேணாலும் சேர்க்கலாம். அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை வந்து போட்டுக்கோங்க. இந்த பூவுக்கு மேலே வந்து நியூஸ் பேப்பரோ இல்லை சாதாரண பேப்பரோ வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி இடையில போட்டு விட்டுருங்க. அதில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். பூ வந்து சீக்கிரமாக வீணாக போகாமல் இருக்கும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் வந்து இந்த பாத்திரத்தை வச்சுட்டிங்கன்னா அப்படியே எத்தனை நாள் ஆனாலும் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் சில இடத்துக்குலாம் போகும்போது கோயிலுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேப்பர் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காமல் போயிடும். அப்படியே நம்ம பேப்பரில் மடித்து வச்சாலுமே வந்து அங்கே மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நிறையா பேப்பர்ஸை வந்து நீங்கள் முன்னாடி வந்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நம்ம தேவையான டைமில் அழகாக நம்ம கொட்டி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம துணூரோ குங்குமமும் கொடுக்குறாங்கன்னா இது வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணி அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம எமர்ஜென்சிக்கு கவர், அது குட்டி திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கவரை வந்து பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து பெயிண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, பெயிண்ட்டு ஏற்கனவே இருந்த பெயிண்ட் பாக்ஸு பெயிண்ட் தீர்ந்து போயிடுச்சு. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நான் சாமி ரூமில் பூஜை ரூமில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து குங்குமம், திருநீர், சந்தனம் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டியாக கிடைக்கிற பெயிண்ட்டு டப்பாலாம் வந்து தூக்கி போடாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக காய வச்சு எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து திருநீர், குங்குமம், சந்தனம், மஞ்சள்னு எல்லாமே போட்டு நம்ம அழகாக நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இனிமேல் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட தேவையில்லை. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வெளியில் டேட்ஸ்லாம்
டேட்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, டேட்ஸ்லாம் சில டைம் நம்ம வாங்கும்போது அதில் வந்து இந்த வெள்ளைப்பாகு வந்து சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. நிறையா டேட்ஸில் வந்து நம்ம ஒரிஜினல் டேட்ஸாக வாங்கும்போது அதில் இருக்காது. இந்த பிளாக் டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பாகு அதில் ஊற்றிருக்க மாட்டாங்க. நம்ம சில சமயம் வாங்கும்போது இந்த மாதிரி வெள்ளைப்பாகு ஊற்றுனதாக பார்த்து வாங்கிடுவோம். அப்படி நீங்கள் வாங்குனீங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்படியே வந்து அதை கொடுத்துறாதீங்க. கண்டிப்பாக வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. இந்த வெள்ளைப்பாகு வந்து குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. இயற்கையாகவே இந்த டேட்ஸில் வந்து இனிப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டேட்ஸ் வாங்கினாலே வந்து நல்லா தண்ணியில் நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு சீரை எடுத்துகிட்டு கொடுங்க. இனிமேல் வாஷ் பண்ணிகிட்டே கொடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டேட் பாக்ஸையும் வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் டேட்ஸ் பாக்ஸையும் நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இந்த டேட் பாக்ஸில் வந்து அடிப்பகுதியில் வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து 6 நீடில் ஹீட் பண்ணி போட்டுக்கிறேன். அகல் விளக்கை வச்சு நான் ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ சிலிண்டரோடைய விலையெல்லாம் வந்து ரொம்ப ஏறி போயிடுச்சு. ஸோ அகல் விளக்கே வச்சுட்டு அதில் ஹீட் பண்ணி குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அடியில் வந்து நம்ம சின்னதாக வந்து வாட்டர் பாட்டிலோடைய மூடியை வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 4 மூடியில் வந்து க்ளூ கன் அடியில் அப்ளை பண்ணிவிட்டு 4 மூலையிலையும் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சோப் வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம குளிக்கிற சோப்பாக இருந்தாலும் சரி, ஜாமான் விளக்குற சோப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வச்சு ஸ்டாண்டு மாதிரி சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க மாட்டேன், சோப்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிங்க் பக்கத்தில் வச்சிங்கன்னா வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அதில் நம்ம எடுத்து வச்சுட்டுனா அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எடுத்து அப்படியே நம்ம வந்து டஸ்ட்பினில் கொட்டிக்கலாம் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் சூப்பராக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டேட்ஸ் டப்பா இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்கள். அந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். லென்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு லென்ஸ் பாக்ஸ் ஒன்று கிடச்சிருக்கும். இந்த பாக்ஸ் சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். இனிமேல் இந்த லென்ஸ் பாக்ஸை தூக்கி போடாதீங்க. இது சூப்பராக நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நம்ம தேவையான பொட்டோ, குங்குமமோ, சந்தனமோ என்ன தேவையோ நம்ம அழகாக போட்டு வச்சுக்கிட்டு நம்ம பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம எங்கே இருந்தாலுமே வந்து போட்டு தேவைன்னா அழகாக நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன குட்டி கிட்டாக வந்து நம்ம பேக்கில் எப்பயுமே வச்சுக்க முடியும். சூப்பராக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்கள் என்ன டிப்ஸை புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம தொடப்பத்துடைய கவர் எடுத்து வச்சோம் இல்லையா, ஸோ அந்த கவர் தான் நம்ம இங்கே ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த கவர் வந்து நம்ம சூப்பராக வந்து மழை டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கொடையை வந்து அழகாக இந்த கவருக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் நம்ம வெளியில் போயிருக்கிற டைமில் கொடைலாம் ரொம்ப நனைஞ்சு போன பிறகு தண்ணி சொட்டிகிட்டு இருக்கும். ஸோ நம்ம வேறு எங்கேயாவது நம்ம ஆஃபீஸில் இருக்கும் போது இல்லை வேறு எங்கே இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காத போது அதுலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம பேங்க்லாம் போனீங்கன்னா அப்போ வந்து இந்த கவருக்குள்ளே வந்து நீங்கள் கொடையை அழகாக வச்சுட்டு நீங்கள் போக முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் சூப்பராக யூஸ் ஆகுங்க. இந்த மாதிரி ப்ளூம் ஸ்டிக்கோடைய கவர் கிடைக்கும் போது கரெக்டாக நடுவில் மட்டும் கட் பண்ணி அழகாக நீங்கள் 2 பாகமாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பெரிய கொடை இருக்குன்னா பெரிய கொடைக்கு ஏற்ற மாதிரி கவரை கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். மழை டைமில் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்பளம்லாம் பொரிக்கும் போது அந்த எண்ணெயே பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலரில் ஆன மாதிரி இருக்கும். அடியில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். நொரன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எண்ணெயை நம்ம வந்து திருப்பியும் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா டார்க்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம அப்பளம் வாங்கின உடனே அந்த அப்பளத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பளம் மேலே வந்து ஒட்டி வராமல் இருக்கணுன்றதுக்காக உளுந்த மாவு வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ ஒரு அப்பளத்துக்கு இடையிலையும் வந்து நல்லா உளுந்து மாவு இருக்கிறதுனால அது தான் வந்து பொரிக்கும் போது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா தொடச்சி விட்டுட்டு ஒரு க்ளீனான துணி எடுத்து நல்லா தொடச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் லேயர் வந்து போயிடும். அந்த ஒயிட் கலர் லேயர் போனாலே நம்ம அப்பளம் பிரித்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அடுத்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது நல்லா க்ளீனாக இருக்கும். இது மாதிரி எப்பயுமே அப்பளம் வாங்கினீங்கன்னா ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பளம் வந்து வாங்கின உடனே வந்து இந்த கட்டை பிரிச்சுருவோம். எப்படியா இருந்தாலும் பேப்பர் கவரில் இருக்கும் போது சீக்கிரமாகவே நமுத்து போன மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு கவரில் மாற்றிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பயுமே அப்பளம் வந்து நமுத்து போகாமல் அப்படியே ஃபுல்லாகவே கிறிஸ்பியாகவே இருக்கும். நம்ம பொரித்து பார்த்தாலும் அந்த ஆயிலும் வந்து அழுக்காகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் டிப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தக்காளியெலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது எப்பயுமே தக்காளியோடைய காம்பு பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு தக்காளி வந்து அப்படியே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே சரி, அந்த காம்பு பகுதி மட்டும் மேல் நோக்கி இருக்கிற மாதிரியே லைனாக வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். அப்படி நீங்கள் வெளியில் வைக்கும்போதும் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த காம்பு இருக்கிற இடத்துல வந்து அழகாக எண்ணெய் மட்டும் லைட்டாக தொட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலுமே வந்து தக்காளி கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது தக்காளிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வெங்காயத்துலேயும் இது மாதிரி பண்ணலாம். நீங்கள் நிறையா வெங்காயம் வாங்கினாலுமே சரி, கொஞ்சமாக வந்து நல்லா வீணாக போன மாதிரி இருக்கும். வீணாக போன மாதிரி சில டைம்ஸ் வந்து எல்லா வெங்காயமே அந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எண்ணெயை லைட்டாக எடுத்துகிட்டு அதோட இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த நுனி பகுதியில் வந்து எல்லா இடத்துலையும் லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமலும் அந்த மாதிரி பூச்சி பிடிக்காமலும் இருக்கும். உள்ளே வந்து ஒரு லேயர் மட்டும் நல்லா காம்பு மட்டும் நல்லா டார்க்னஸ்ஸாக காஞ்சி போன மாதிரி இருக்கும், அழுகி போன மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆகாமலாம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம முருங்கைக்காலாம் வந்து ஸ்டோர் பண்ணி எப்படி வச்சாலுமே காஞ்சி போன மாதிரியே இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே வந்து நீட்டாகவும் நம்ம மாற்றி மாற்றி வச்சுருந்தாலுமே வச்சுருக்க முடியாது. அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே சீக்கிரமாக வந்து காஞ்சி போயிட்டு நம்ம தூக்கி போகிற மாதிரியே தான் இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து முருங்கைக்காய் மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால வெளியில் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் முருங்கைக்காய். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது இந்த மாதிரி குட்டி குட்டி கிப்ஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம எப்படி வந்து குழம்புக்கெலாம் கட் பண்ணி போடுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலுமே முருங்கைக்காய் வந்து இதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் அரியும் பொழுது நம்ம வந்து ஈஸியாக வந்து தோலை உரிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் தான். நம்ம எப்பயுமே வெங்காயத்தோட தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ வந்து மேல் பகுதி நுனி பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டாக வெங்காயத்தை நடுவில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் அதோடைய தோலை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்காக தனியாக உரிச்சிக்கிட்டு கஷ்டப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் மேலே கீழே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக தோலை வந்து எடுத்துடலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்காயம்லாம் அரியும் போது கண்ணெல்லாம் எரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து காய்கறி அரிய ஸ்டார்ட் பண்ணுறது போதே ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிவிடுங்க. வெங்காயத்தை வந்து இந்த மாதிரியே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து போட்டுருங்க. தோலை வந்து எடுத்துகிட்டு தண்ணியில் நீங்கள் போட்டுட்டு அப்படியே எல்லா காய்கறியுமே அரிஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் அரியும் போது கண் எரியாமல் இருக்கும். அந்த தண்ணியிலே வந்து இந்த வெங்காயம் இருக்கிறதுனால கண் எரிச்சல் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சின்ன வெங்காயமாக இருக்கும்போது நீங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை தண்ணியில் ஊற போட்டுட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் மேல் பாகத்தை வந்து சின்ன கத்தியால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீல் பண்ணிங்கன்னா டக்குன்னு நிறையா வெங்காயத்தை வந்து உரிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சின்ன வெங்காயத்துக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சிலாம் வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாலுமே சரி, வெளியில் வச்சுருந்தாலுமே சரி, அது வந்து நல்லா சுருங்கி போன மாதிரி ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். அப்படி வந்து இஞ்சி ஆகாமல் நல்லா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் 2 இஞ்சி எடுத்து காட்டுற பாருங்கள். ஒன்று மட்டும் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து சுருங்கி போன மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட் பண்ணி விட்டால் தடயம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணி அதோட நுனி பகுதியையும் அதுக்கப்புறம் அதோட எல்லா எண்டையுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, இப்போ முளைப்பு வர பகுதியும் கட் பண்ணி விட்டுடணும். அந்த எண்டு இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இஞ்சி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் அடியில் பார்த்தாலே தெரியும், அந்த கட் பண்ணி விட்ட இடம் மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அது அப்படியே சுருங்கி போயிடும். அது மட்டும் இல்லாமல் முளைப்பு வரவும் ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இஞ்சோடைய எல்லா எண்டையுமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அந்த முளைப்பு பகுதி வர இடத்தையுமே சேர்த்து கட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறதுனால இஞ்சி சீக்கிரமாக கெட்டு போகாமல் சுருங்காமலும் அப்படியே பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ இந்த கட் பண்ண பகுதியெல்லாம் வந்து தூக்கி போட்டுற தேவையில்ல. இது வந்து நம்ம இஞ்சி டீ போடுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே தட்டிட்டு நம்ம பாலில் போட்டு இஞ்சி டீ போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு சுக்கு மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த டிப்ஸை எப்போயிலேருந்தோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஞ்சி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம்.
இந்த டிப்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ அவங்களாம் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்பயுமே வந்து நம்ம பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்த பிறக்கே வந்து அதில் இருக்கிற எல்லா காம்பையும் வந்து எடுத்து விட்டுறணும். அப்படி காம்பு எடுத்திங்கன்னா தான் வந்து பச்சை மிளகாய் சீக்கிரமாக வந்து பழுக்காமலும் இருக்கும் அண்ட் வீணாக போகாமலும் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சில டைம் பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா அது பழுத்து போயிடும். நல்லா சிகப்பு கலரில் எல்லா பச்சை மிளகாவுமே வந்து மாறி போன மாதிரி இருக்கும். அப்படி மாறாமல் இருக்கணும்னா அதோடைய காம்பை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அண்ட் ஏதாவது அழுகி போயிருந்தாலோ இல்லை சிவப்பு கலர் மாறி இருந்தாலோ அதை அதிலேருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த பச்சை மிளகாயாக நல்லா க்ரீன் கலரில் இருக்கிறத மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து முன்னாடி 2 பக்கம் நீங்கள் லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பின்னாடி 2 பக்கம் நம்ம லாக் ஆனால் தான் லாக் ஆகும். நம்ம அதுக்கு ஏர் வேணும்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கிற இடத்த மட்டும் நம்ம லாக் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கலாம். முன் பக்கத்தை மட்டும் நான் லாக் பண்ணி விட்டுட்டு பின் பக்கத்தை லாக் பண்ணாமல் வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அழகாக வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளிலாம் வந்து சில பேர் வீட்டில் வந்து நீங்கள் வாளிலேயோ ஏதாவது பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருக்கும் போது திறக்கும் போது பார்த்திங்கன்னா பூச்சாக இருக்கும். பூச்சி பறந்து போகிற மாதிரி இருக்கும், ஒரே பூச்சி பிடிச்ச மாதிரியே இருக்கும். அப்படிலாம் ஆகாமல் இருக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் இதை தான் பண்ணுவாங்க. ஸோ நானுமே இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னு பண்ணுவாங்கன்னா, இந்தமாரி புளி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு நல்ல கவர்லேயோ இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க. ஃப்ரிட்ஜில் நம்ம கீழே ஏதாவது யூஸ் பண்ணாத இடத்துலையோ இல்லை ஃப்ரீசருக்குள்ளாரையோ அந்தமாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி வச்சுருக்கும் போது புளி வந்து எத்தனை வருஷம் ஆனாலுமே வந்து அதில் பூச்சியோ புழுவோ எதுவுமே வராமல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த புளி எல்லாத்தையுமே நம்ம வந்து குழம்புக்கு எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி போட்டுக்க போகிறேன். நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உருண்டைகளாக போட்டுச்சுன்னா ஒரு உருண்டையை எடுத்து நம்ம போட்டு கரைச்சிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது காலையிலே ஸ்கூலுக்கு பசங்களை கிளப்பி விடுறவங்களுக்கு, வேலைக்கு கிளம்புறவங்களுக்குலாம் ரொம்ப இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வைக்கும் போதே அதில் குட்டி குட்டியாக நாரெலாம் வருது இல்லையா, அந்த நாரெல்லாம் முன்னாடியே எடுத்து போட்டுருங்க. அப்படி எடுத்து போட்டிங்கன்னா இன்னுமே நீங்கள் அந்த டைமில் கரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நம்ம நம்மளோட வேலையும் வந்து முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம புதுசாக எந்த பொருளை வந்து ரீஃபில் பண்ணி வைக்கிறதா இருந்தாலுமே அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன் டைம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா எப்பயுமே இந்த பாக்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம எல்லா டைமும் வந்து அதை காலி பண்ணிட்டு உடனே நம்ம ஃபில் பண்ணி வச்சுறதுனால அந்த பாக்ஸே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழுக்கான மாதிரியே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே போட்டு கழுவிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி பண்ணாமல் ஒரு பொருள் தீர்ந்து போயிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த நல்லாவே அந்த பாக்ஸை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு மொத்தமாக பண்ணுற வேலையும் மிச்சமாகும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா புளியிலேருந்து இந்த சக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் உருண்டைகளாக பிடிச்சி வைக்கும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிப்ஸை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எண்ணெய்லாம் வந்து ஊற்றும்போது லாஸ்ட்டு எண்ணெயை வந்து ஊற்றும் போது சொட்டாக ஊற்றிட்டுருக்கும். அது வடிஞ்சு போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து சாய்ச்சி எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவோம். நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலில் ஊற்றின எண்ணெயுமே வந்து கீழே சாஞ்சிட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த லாஸ்ட்டில் எண்டில் இருக்கிற எண்ணெயை வந்து ஈஸியாக சூப்பராக சொட்டாக ஊற்றாமல் டக்குன்னு ஊற்றி நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு நான் பண்ணுற மாதிரியே வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பேப்பரை. நம்ம எந்த இடத்துல எண்ணெய் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் எல்லா இடத்துலையுமே சிசரால் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் அதில் ஊற்றினீங்கன்னா சூப்பராகவே எண்ணெய் வந்து டக்குன்னு ஊற்றி கீழே வந்துடுங்க. மேலே வந்து ஏர்லாம் அதிகமாக உள்ளே போகிறதுனால டக்குன்னு அந்த எண்ணெய் வந்து கீழே ஊற்றிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டு ஊற்றிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். ஸோ டக்குன்னு நம்மளுடைய வேலை எல்லாமே முடிஞ்சு போயிடும். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைமும் இதை ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பாதாம் பிசின்லாம் வாங்கியிருப்போம். அதை வந்து நம்ம ஊற வைக்க மறந்துட்டாலோ
இல்லை வந்து நம்ம ஊற வைக்கும்போது சீக்கிரமாக ஊற வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நல்லா அதை போட்டுட்டு இந்த பாதாம் பீஸனை வந்து ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ கவர்லேயோ போட்டுட்டு நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேயோ இல்லை அரை மணி நேரத்துலேயோ வந்து அது ஊறி சீக்கிரமாகவே கிடச்சிரும். நீங்கள் அப்படியே முழுசாக ஊற வைக்கும்போது 1 டே ஃபுல்லாக தேவைப்படும், ஒரு நைட்டு ஃபுல்லாகவே தேவைப்படும். காலையில் மார்னிங் பார்த்திங்கன்னா தான் அது நல்லா வந்து ஊறி வந்திருக்கும். அப்படி எனக்கு வேண்டாம், எனக்கு சீக்கிரமாக வேணும்னா இந்த மாதிரி நல்லா வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து அது வந்து ஊறி வந்திருக்கும். நம்ம எப்பயுமே பாதாம் பிசின் வாங்கிட்டு அதை வந்து கவரில் போட்டு லைட்டாக நசுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம வந்து ஊற வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து டக்குன்னு பழுக்கக்கூடாது, சீக்கிரமாகவே பழுத்து போயிடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இல்லை சீக்கிரமாக வீணாக போகக்கூடாது, நான் ரொம்ப நாளைக்கு வந்து இதை வச்சுருக்கணும் அப்படின்னா அதோடைய காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த காம்பு பகுதியை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலுமே வாழைப்பழம் வந்து வீணாக போகாமல் இருக்கும். அது பழுக்க தான் செய்யும், பட் அதோடைய பழுக்கிற டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அண்ட் வாழைப்பழம் வீணாக போகாமல் இருக்கும். ஸோ அந்த காம்பு பகுதியை மட்டும் ஒரு கவர் எடுத்து நல்லா டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து காஞ்சு போகாமல் இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம எங்கேயாவது வெளியிலலாம் போனீங்களா, சாஸ்லாம் வாங்கியிருந்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி கப்ஸில் வந்து சாஸ் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் மைனஸோ இல்லை கெச்சப்போ கிடச்சிருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து தூக்கி போடாமல் சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன பிட்டு இருந்த பாக்ஸ் தான், ஸோ அதுதான் நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பொட்டை எல்லாத்தையுமே போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எங்கேயாவது வெளியில் போனாலோ இல்லை எங்கேயாவது போனான்னா நம்ம இந்த பேக்கில் வந்து போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட முடியும். நம்ம எப்பயுமே வந்து பேக்லேயே போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொட்டு நம்ம வந்து அதிகமாக இதில் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த பொட்டு பாக்ஸ் வந்து டக்குன்னு கீழே விழுந்துட்டாலும் டக்குன்னு எல்லா பொட்டுமே வந்து கீழே சிதறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டால் இருந்துச்சுன்னா, நிறைய நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தேடி எடுக்கிறதுக்கு பதிலாக அதில் இருக்கிற இந்த ஸ்டிக்கர்ஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஒரே அட்டையிலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டக்குன்ட்டு எந்த நம்ம ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறோமோ ஈஸியாக சூஸ் பண்ணி நம்ம வச்சுக்க முடியும். அதுக்காக நிறையா ஸ்பேஸை அடிச்சிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ ஒரே ஒரு ஸ்டிக்கரில் மட்டும் எல்லா ஸ்டிக்கருமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு இதிலே நம்ம ஃபுல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராப்லர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம தேவையான டைமில் சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் சந்தனம்லாம் இருந்துச்சுன்னா, சந்தனம் பேஸ்ட்லாம் வாங்கியிருப்பேன் நான். ஸோ அந்த பேஸ்ட்டில் வந்து இந்த சந்தனம் தீர்ந்து போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஆனால் இது தூக்கி போடாமலே நான் வந்து இந்த சந்தனம் வந்து 3 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இதுக்குள்ளே ஒரு சாப்ஸ்டிக்கோ இல்லை ஸ்டிக்கோ இல்லை ஹேர் ஸ்டிக் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்ஸோ நம்ம இதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் போட்டு உள்ளார விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா எல்லா சந்தனமுமே அப்படியே வந்துருந்தது. ஸோ சந்தனம் தீர்ந்து போனதுக்கு அப்புறமே வந்து நல்லா 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு இந்த டிப்ஸு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸஸ்லாம் இந்த மாதிரி புது டிப்ஸஸாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கேன்லாம் வாங்கியிருப்போம். ஸோ கேன்லாம் வாங்கும்பொழுது இந்த மாதிரி மூடி இருக்கும். நிறையா மூடி இருந்துச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் அவசரத்துக்கு நம்ம இஞ்சோ இல்லை பூண்டோ இல்லைனா மிளகோ நசுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதிலேருந்து வந்து வெளியில் போகாது ஈஸியாக. அந்த பூண்டுலாம் நசுக்கும் பொழுதோ மிளகுலாம் நசுக்கும் போதோ இது வந்து வெளியில் போகாமல் இருக்கும். நம்ம ஈஸியாக நசுக்கிக்க முடியும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவும் இருக்குது. நம்மக்கிட்ட எந்த நசுக்கிறதுக்கு டூல்ஸ் இருந்தாலுமே டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.